எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தலைப்பு, வாழ்க்கைக்கு பிறகு மற்றொரு வாழ்க்கை. அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நன்கு அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை விளையாட்டும் கேளிக்கையும் வெளிப்பகட்டும் மற்றும் உங்களிடையே ஒருவருக்கொருவர் பெருமையடித்து கொள்ளுதல், செல்வங்கள், குழந்தைகள் ஆகியவற்றில் ஒருவரையொருவர் மிஞ்சிவிட முற்படுதலுமேயன்றி வேறில்லை. அதற்கான உவமை, மழை பொழிந்திடும்போது அதன் மூலம் விளைகின்ற தாவரங்களை பார்த்து விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவது போன்றதாகும். பின்னர் அதே பயிர் காய்ந்து விடுகின்றது. அது மஞ்சனித்து போவதையும் பின்னர் பதறாகி விடுவதையும் நீர் பார்க்கலாம். இதற்கு மாறாக மர்மை எத்தகைய இடமெனில் அங்கு கடும் தண்டனை இருக்கின்றது, இறைவனின் மன்னிப்பும் திருப்தியும் இருக்கின்றது. ஆனால் உலக வாழ்க்கை ஓர் ஏமாற்று சாதனமே தவிர வேறில்லை. ஓடுங்கள், ஒருவரையொருவர் முந்திச் செல்வதற்கு முயலுங்கள். உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் வானம் பூமியின் அளவிற்கு விசாலமான சுவனத்தை நோக்கியும். பெண்கள், பிள்ளைகள், தங்கம் மற்றும் வெள்ளியிலான பெருங்குவியல்கள், உயர் ரக குதிரைகள், கால்நடைகள் மற்றும் வேளாண்மை நிலங்கள் ஆகியவற்றின் மீது மோகம் கொள்வது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவை அனைத்தும் இவ்வுலகின் சில நாள் வாழ்க்கைக்குரிய சாதனங்களேயாகும். திண்ணமாக அழகிய உறைவிடம் அல்லாஹ்விடம்தான் இருக்கின்றது. நபியே, நீர் கூறும், இவற்றை விட சிறந்தது எது என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? யார் இறையச்சத்துடன் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களின் இறைவனிடத்தில் சுவனங்கள் உண்டு. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அங்கேயே நிலையாக தங்கி வாழ்வார்கள். தூய்மையான மனைவியரும் உடனிருப்பர். இறைவனின் உவப்பையும் பெறுவார்கள். நீங்கள் அறிவுடையராயிருப்பின் இறைவனிடம் இருப்பவைதாம் உங்களுக்கு மிக சிறந்தவையாகும். உங்களிடம் இருப்பவையெல்லாம் செலவழிந்து போகக்கூடியவையே. இறைவனிடத்தில் உள்ளவைதாம் என்றைக்கும் நிலைத்திருப்பவை. மனிதர்கள் அனைவரும் தீய வழிமுறைகளை கடைபிடிக்கும் ஒரே சமுதாயத்தினராகி விடுவார்கள் எனும் நிலை இல்லாதிருந்தால், கருணைமிக்க இறைவனை நிராகரிப்பவர்களின் வீட்டு முகடுகளையும் அவர்கள் ஏறிச் செல்கின்ற படிக்கட்டுகளையும் அவர்களுடைய வீட்டு கதவுகளையும் அவர்கள் சாய்ந்திருக்கின்ற மஞ்சங்களையும் அனைத்தையும் வெள்ளியாகவும் தங்கமாகவும் நாம் ஆக்கியிருப்போம். இவை அனைத்தும் உலக வாழ்வுக்குரிய அற்ப சாதனங்களே என்று வேறில்லை. மறுமையோ அதிபதியிடத்தில் இறையச்சமுடையவர்களுக்கே உரியதாகும். எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்து கொண்டு அவற்றை இறைவனின் வழியில் செலவு செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கின்றது என்னும் நற்செய்தியினை நீர் அறிவிப்பீராக. ஒரு நாள் வரும், அந்நாளில் அதே தங்கமும் வெள்ளியும் நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு பிறகு அவற்றால் அவர்களின் நெற்றிகளிலும் விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இவைதான் நீங்கள் உங்களுக்காக சேகரித்து வைத்திருந்த கருவூலங்கள். எனவே நீங்கள் சேகரித்து வைத்திருந்த செல்வத்தை சுவையுங்கள். இறைவனுடைய வழியில் தங்கள் பொருள்களை செலவழிப்போர்களின் செலவுக்கு உவமானம் ஒரு தானிய விதையை பயிரிடுவது போன்றதாகும். அதிலிருந்து 7 கதிர்கள் முளைக்கின்றன. ஒவ்வொரு கதிரும் 100 தானிய மணிகளை கொண்டுள்ளது. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் யாருக்குரியவை என்று நீர் அவர்களிடம் கேளும். அனைத்தும் இறைவனுக்கே உரியவை என்று கூறும். கருணை புரிவதை அவன் தன் மீது கடமையாக்கி கொண்டான். மறுமை நாளில் அவன் உங்கள் அனைவரையும் திண்ணமாக ஒன்று திரட்டுவான். இது சந்தேகத்திற்கிடமில்லாத ஓர் உண்மையாகும். ஆனால் எவர்கள் தம்மை தாமே அழிவுக்குள்ளாக்கி கொண்டார்களோ அவர்கள் இதனை ஏற்பதில்லை. இந்த பொருள்களும் இந்த பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் நிலையற்ற அலங்காரமே. உண்மையில் நற்செயல்கள்தான் நிலைத்திருக்கக்கூடியவை. அந்த நாளை குறித்து கவலை கொள்ள வேண்டும். அன்று நாம் மலைகளை பெயர்த்து விடும்போது பூமி முற்றிலும் வெட்ட வெளியாக இருப்பதை நீர் காண்பீர். மேலும் மனிதர்கள் அனைவரையும் நாம் ஒன்று சேர்ப்போம். முற்காலத்து மற்றும் பிற்காலத்து மக்களில் எவரையும் விட்டு வைக்க மாட்டோம். மேலும் எல்லாரும் அதிபதியின் முன்னிலையில் கொண்டு வந்து அணியணியாய் நிறுத்தப்படுவார்கள். பார்த்து கொள்ளுங்கள், வந்து விட்டீர்கள் அல்லவா நீங்கள் எம்மிடம். நாம் உங்களை முதல் தடவை எவ்வாறு படைத்திருந்தோமோ அவ்வாறு உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட எந்த ஒரு நேரத்தையும் நாம் நிர்ணயிக்கவில்லை என்றுதானே நீங்கள் கருதியிருந்தீர்கள். மேலும் வினைப்பட்டியல் முன்னால் வைக்கப்பட்டுவிடும். நீர் பார்ப்பீர்.
அவ்வேளை குற்றம் புரிந்தோர் தமது வாழ்க்கை புத்தகத்தில் உள்ளவற்றைக் கண்டு அஞ்சிக் கொண்டிருப்பார்கள். மேலும் அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள், அந்தோ எங்கள் துர்ப்பாக்கியமே, இது என்ன பதிவேடு? எங்கள் செயல்களில் சிறிதோ பெரிதோ எதையும் பதிக்காமல் இது விட்டு வைக்கவில்லையே. தாங்கள் செய்தவை அனைத்தும் தம் முன்னால் இருப்பதை அவர்கள் காண்பார்கள். மேலும் அதிபதி எவருக்கும் சிறிதும் அநீதி இழைக்க மாட்டான். மேலும் அவருடைய சமூகத்தில் எந்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ, இன்னும் இறுதி நாளின் சந்திப்பை பொய்யென்று வாதாடினார்களோ, மேலும் இவ்வுலகில் ஆடம்பரமான வாழ்க்கையை எவர்களுக்கு நாம் வழங்கியிருந்தோமோ அந்த தலைவர்கள் கூறலானார்கள், இவர் உங்களைப் போன்ற மனிதரை என்று வேறில்லை. நீங்கள் உண்ணுகின்றவற்றையே இவரும் உண்ணுகின்றார், மேலும் நீங்கள் பருகின்றவற்றையே இவரும் பருகின்றார். எனவே உங்களைப் போன்ற ஒரு மனிதருக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்களாயின் அப்போது திண்ணமாக நீங்கள் இழப்புக்குரியவர்களாகி விடுவீர்கள். நீங்கள் இறந்து மண்ணாகவும் எலும்பாகவும் ஆகிவிட்ட பிறகு நீங்கள் மண்ணறைகளிலிருந்து வெளியாக்கப்படுவீர்கள் என்று இவர் உங்களிடம் எச்சரிக்கின்றாரா? உங்களிடம் விடுக்கப்படும் இந்த எச்சரிக்கை சாத்தியமற்றது, முற்றிலும் சாத்தியமற்றது. நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறு ஒரு வாழ்க்கை இல்லை. நாம் இறக்கப் போவதும் உயிர் வாழ்வதும் இங்குதான். நாம் ஒருபோதும் எழுப்பப்பட மாட்டோம். இறைவனின் பேரில் பொய்யை புனைந்தெடுத்து கொண்டிருக்கும் மனிதரே இவர். நாம் ஒருபோதும் இவரை நம்ப மாட்டோம். நிராகரிப்பாளர்கள் நினைப்பது போல நாம் இந்த வானத்தையும் பூமியையும் அவற்றிற்கிடையேயுள்ள இந்த உலகத்தையும் வீணாக படைத்துவிடவில்லை. இத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு நரக நெருப்பின் மூலம் அழிவுதான் இருக்கின்றது. நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றவர்களையும் பூமியில் அராஜகம் செய்து திரிபவர்களையும் நாம் சமமாக்கி விடுவோமா என்ன? இரையச்சம் உள்ளோரை ஒழுக்கக்கேடர்களைப் போன்று ஆக்குவோமா என்ன? மனிதர்களே, மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கை பற்றி உங்களுக்கு ஏதேனும் ஐயம் இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உங்களை மண்ணிலிருந்து, பிறகு இந்திரியத்திலிருந்து, பிறகு இரத்தக்கட்டியிலிருந்து, பிறகு வடிவமைக்கப்பட்ட அல்லது வடிவமைக்கப்படாத சதை பிண்டத்திலிருந்து படைத்தோம். உண்மை நிலையை உங்களுக்கு நாம் விளக்குவதற்காகத்தான் இவற்றை நாம் எடுத்துரைக்கின்றோம். நாம் நாடுகின்ற இந்திரியத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கருவறையில் தங்க வைக்கின்றோம். பிறகு உங்களை குழந்தை வடிவில் வெளிக்கொணர்கிறோம். பிறகு உங்களை வளர்க்கின்றோம் நீங்கள் வாலிபத்தை அடைவதற்காக. மேலும் உங்களில் சிலர் முன்னரே திரும்ப அழைத்து கொள்ளப்படுகின்றார்கள். வேறு சிலர் மிக மோசமான முதுமையின் பக்கம் திருப்பப்படுகின்றார்கள். யாவற்றையும் அறிந்த பிறகு எதையும் அறியாத நிலையை அடைவதற்காக இன்னும் நீங்கள் பார்க்கின்றீர்கள். பூமி வறண்டு கிடக்கின்றது. அதில் நாம் மழையை பொழியச் செய்ததும் உடனே அது சிலிர்த்தெழுந்து வளர்ந்து விதவிதமான அழகிய தாவரங்களை முளைப்பிக்கச் செய்கின்றது. இவை அனைத்திற்கும் காரணம் இதுதான். திண்ணமாக இறைவன்தான் உண்மையானவன். மேலும் உயிரற்றவற்றை அவனே உயிர்ப்பிக்கின்றான். மேலும் அவன் யாவற்றின் மீதும் பேராற்றலுடையவனாக இருக்கின்றான். இன்னும் மறுமை நாள் வந்தே தீரும், அதில் சந்தேகமே இல்லை என்பதற்கும் இது ஒரு சான்றாகும். மேலும் மண்ணறைகளில் உள்ளவர்களை திண்ணமாக இறைவன் எழுப்புவான். இறுதியில் அவர்களில் எவருக்கேனும் மரணம் வந்துவிடுமானால், என் இறைவனே, நான் விட்டு வந்துள்ள உலகுக்கு என்னை திரும்ப அனுப்புவாயாக, அங்கு நான் நற்செயல் புரிவேனே என்று கூறத் தொடங்குவான். அவ்வாறு ஒருபோதும் நடக்காது. இது அவன் பிதற்றிக் கொண்டிருக்கிற வெறும் வார்த்தைகள்தான். இறந்து போகும் அவர்கள் அனைவருக்கும் பின்னால் பர்சக் திரையாக இருக்கின்றது. இவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுப்பப்படும் நாள் வரையில், பிறகு எக்காலம் சூர் ஊதப்பட்டதும் அவர்களிடையே எந்த உறவுகளும் அந்நாளில் இருக்காது. ஒருவருக்கொருவர் விசாரித்து கொள்ளவும் மாட்டார்கள். அவ்வேளை எவருடைய நன்மையின் எடைத்தட்டுகள் கனத்திருக்குமோ அவர்களே வெற்றி பெறுவார்கள். எவருடைய எடைத்தட்டுகள் லேசாக இருக்குமோ அவர்கள் தாங்களே இழப்புக்குள்ளாக்கி கொண்டவர்களாவர். அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். விரைவில் கிடைக்கக்கூடிய உலக பலன்களை ஒருவன் விரும்புகிறான் எனில் அவனுக்கு இங்கேயே நாம் அதனை கொடுத்து விடுகின்றோம். நாம் நாடுகின்றவற்றை நாம் நாடுபவருக்கு மட்டும். பிறகு நாம் அவனுடைய பங்கில் நரகத்தை எழுதிவிடுகின்றோம். மேலும் இறை நம்பிக்கை கொண்டவராய் இருக்கும் நிலையில் யார் மறுமையை விரும்புகின்றாரோ, அதற்காக முறைப்படி பாடுபடுகின்றாரோ, அத்தகைய ஒவ்வொருவரின் முயற்சியும் மதிக்கப்படக்கூடியதாகவே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இவை அனைத்தும் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் கூறிய வசனங்களாகும். எங்கள் இறைவா,
நீ மறுமையில் எங்களுக்கு தரப்போகும் நல்லதொரு வாழ்க்கைக்கு நாங்கள் என்னென்ன நல்ல செயல்கள் செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் செய்வதற்கு உன் புறத்திலிருந்து எங்களுக்கு பேருதவி புரிவாயாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.